Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தமிழகத்திற்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தில் வழங்க வேண்டிய நிதியை பெற உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் பேசியதை பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவியமயமாக்கணும். முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால், தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். பன்முக பண்பாட்டை என்ஐபி தகர்த்திடும். 75 ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சு சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். எது நடக்கும்னு நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது. இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான். அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும். பாடத்திட்ட வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதிலையும் மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில் இறங்கி வருது. கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும். மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு திக்விஜய் சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிதிதான் அது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸுக்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கிலையும் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.